ஸோ டவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டேக் அதான் வரும். ஓகே, அடுத்தது இன்சுலேட்டர்ஸ். மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல 2 தான் பார்க்குறோம்னு சொன்னேன். ஒண்ணு வந்து டவர்ஸ், இன்னொன்னு வந்து இன்சுலேட்டர்ஸ். ஸோ இன்சுலேட்டர்ஸ் ஏன் இது வந்து முக்கியமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுதான் வந்துட்டு இம்மீடியட் கனெக்ஷன் டு கண்டக்டர் அண்ட் டவர். ஒரு கண்டக்டர், பவர் கண்டக்டரை பிடிச்சி டவரோட சேர்த்து நிறுத்துறது வந்துட்டு இந்த இன்சுலேட்டர் தான். Connected to cross arm of supporting structure and conductor passes through clamp of insulator. ஸோ இப்படி இருக்கு இல்லையா? இதுல பார்க்கலாம் நல்லா. இது கிராஸ் ஆர்ம் சொல்லுவோம், இது வந்து கண்டக்டர். ஸோ எப்படி வந்துட்டு நமக்கு ஒரு கிளாம்போட சேர்ந்து வந்திருக்கு இன்சுலேட்டர். எல்லா இடத்துலையும் இதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரக்சரலாகவே நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. பின் டைப், இது வந்து பின் டைப் இன்சுலேட்டர். இதுதான் சஸ்பென்ஷன் டைப் ஆர் ஸ்ட்ரெயின் டைப். ஸ்ட்ரெயின் டைப்ன்றது ஒன்று சஸ்பென்ஷன் டைப்பு. கிராஸாக கட்டினா அது வந்து ஸ்ட்ரெயின் டைப்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 2 சஸ்பென்ஷன் டைப் வந்துட்டு ஒரு ஜங்ஷன்ல யூஸ் பண்றோம்னு சொன்னா ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து ஷாக்கிள் டைப். ஷாக்கிள் டைப் இன்சுலேட்டர் டெட் எண்ட்ஸ்ல இருக்கக்கூடியது ஷாக்கிள் டைப் இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். அது இல்லாம நிறைய டைப்ஸ் இருக்கு. மெயினா இந்த 4 டைப்ஸ் தான் நம்ம சொல்றோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லெஸ் வோல்டேஜஸ்க்கு வரது அந்த பின் டைப் இன்சுலேட்டர். ஜஸ்ட் ஒரு பின் ஃபார்ம்ல இருக்கு, இப்படி மேல இருக்கு பார்த்தீங்கன்னா அது தெரியுதா? இது வந்து சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது கீழே இருக்கு, தொங்கிட்டு இருக்கு, அதனால அதுக்கு பேரு சஸ்பென்ஷன் சொல்லுவோம். பார்க்கலாம். சும்மா சாதாரணமாலாம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல இல்லையா? இது வந்து ஒரு உட்டன் போல், உட்டனோட ஆர்டிசி போல். எந்த அளவுக்கு பெருசா இருக்குது மனுஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த இது இருக்கு. கிளாம்பிங் இது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ராப்பர்ட்டி இஸ் ரிக்வயர்ட் பை இன்சுலேட்டர். ஸோ மெக்கானிக்கலி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் டு வித்ஸ்டாண்ட் த கண்டக்டர் வெயிட். ஹை இன்சுலேட்டிங் ரெசிஸ்டன்ஸ், லீக்கேஜ் கரண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஹை இன்சுலேட்டிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். இன்சுலேட்டர்னு சொல்லும்போது ஏன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும்னா லீக்கேஜ் கரண்ட்டை கூட பாஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப அது வந்து இம்யூனா இருக்கும் கரண்ட்டுக்கு. அதனாலதான் இன்சுலேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்னு சொல்றோம் நம்ம. ஹை ரேஷியோ ஆஃப் பெர்மிட்டிவிட்டி. ஸோ பெர்மிட்டிவிட்டி எதுக்கு கனெக்ட் ஆயிருக்கு? டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்துக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஹை ரேஷியோ ஆஃப் பங்க்சர் ஸ்ட்ரென்த். ஃபிளாஷோட தாங்கக்கூடிய அளவுக்கு பங்க்சர் ஸ்ட்ரென்த் இருக்கணும். ரேஷியோ ஆஃப் பங்க்சர் டு ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். அது பங்க்சர்ன்றது என்னது? டக்குனு ஒரு கிராக் ஆகுறது. அதுக்கப்புறம் நான் போரஸ் மெட்டீரியல், கண்டிப்பா நான் போரஸா இருக்கணும். அப்படி இல்லைன்னா தண்ணி உள்ள போயிடும். தண்ணி உள்ள போயிடுச்சுன்னு சொன்னா மறுபடியும் அது கண்டக்டரா மாறிடும் இல்லையா? ஸோ கண்டிப்பா நான் போரஸ் மெட்டீரியலா இருக்கும். free from impurities and cracks, should not react with fluids and gases in atmosphere. கண்டிப்பா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ஒரு இன்சுலேட்டருக்கு இருக்கணும். அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்ன்னு பார்த்தா நம்ம 99% யூஸ் பண்றது வந்து போஸ்ட்லி. அண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நிறைய இடத்துல கிளாஸ் யூஸ் பண்றாங்க. கிளாஸ் இன்சுலேட்டர்ஸ் பார்க்க முடியும். போர்ஸ்லினுக்கும் கிளாஸ்க்கும் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகம். அப்புறம் டியாடைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல், இது எப்போன்னு சொன்னா இன்னும் ஹை வோல்டேஜஸ் இருக்கும்போது இந்த மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதை நீங்க நோட் பண்ண வேண்டியது இந்த யூனிட்.
எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி யூனிட் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ எப்போ டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ல கேவி பர் சென்டிமீட்டர் அப்படி இல்லைன்னா கேவி பர் மில்லிமீட்டர் இப்படிலாம் பார்த்தா இது வந்து டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்ன்றது என்னது? ஒரு சென்டிமீட்டரோ இல்லை ஒரு மில்லிமீட்டருக்கு இந்த அளவுக்கு வோல்டேஜை தாங்க போகுது அப்படின்றது தான் மீனிங். இப்போ ஏரோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் என்ன சொல்றோம்? 30 கேவி பர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு சென்டிமீட்டருக்கு 30 கேவியை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும்ன்றது தான் அதோட மெஷர்மெண்ட், டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தோட மெஷர்மெண்ட். ஸோ இங்கே போர்ட்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப ஹை, இட் கேன் வித்ஸ்டாண்ட் அப் டு 60 கேவி பர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சிலருக்கு மில்லிமீட்டர்ல கொடுத்துருப்பாங்க, இங்கே நம்ம சென்டிமீட்டர்ல கொடுத்துருவோம். இது இம்பார்ட்டன்ட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ். ஸோ பின் டைப் அப் டு 25 கேவி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பின் டைப்க்கு என்ன பிரச்சனைனா காஸ்ட் இன்க்ரீசஸ் வித் வி ஸ்கொயர். ஆப்ரேட்டிங் வோல்டேஜை இன்க்ரீஸ் வி ஸ்கொயர்ல வி பவர் எக்ஸ் ஆப்ரேட்டிங் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண இதை வந்து ஸ்கொயர் டைம்ஸ் 3 டைம்ஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண காஸ்ட் ப்ரொபோர்ஷனலா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நமக்கு ரொம்பவே இது காஸ்ட்லியா போய் முடிஞ்சிடும் ஆப்ரேட்டிங் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணும்போது. அதனால இதை நம்ம லோ வோல்டேஜஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும், லிமிட் பண்ணிக்கணும். 33 கேவி வரைக்கும் லிமிட் பண்ணிக்கணும். அடுத்தது சஸ்பென்ஷன் டைப். ஸோ சஸ்பென்ஷன் டைப் வந்துட்டு பியாண்ட் 33 கேவி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பியாண்ட் 33 கேவி எனி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரி, 132 கேவிக்குன்னா 12 யூனிட்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன கணக்குன்னா ஈச் யூனிட் வந்து அட்லீஸ்ட் 11 கேவி இருக்கணும். 11 கேவி வந்துட்டு தாங்கணும்னு அர்த்தம். ஸோ 33 கேவிக்கு அப்படின்னு சொல்லும்போது 3 யூனிட்ஸ் இல்லையா? இதுக்கு மேல எத்தனை யூனிட்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது 132 கேவி லைனுக்கு 12 நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வரும். இதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்ன? ஸோ ஈஸி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் யூனிட் தான் இருக்கு. இப்போ நம்ம பார்த்த வீடியோவில் கூட சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர் தான் இருந்துச்சு. ஸோ அதுலேயும் ஏதோ ஒரு ரிப்பேர் தான் அவங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு யூனிட்டாக கலட்டி ரீப்ளேஸ் பண்ணிடலாம் இதில், அது ஒரு அட்வான்டேஜ் இது. அண்ட் தென் ஃப்ளெக்சிபிள் டு ஆட் மோர் யூனிட்ஸ். நம்ம ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் திடீர்னு அதே டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமில் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயே நம்ம யூனிட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. ஸோ சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர்ஸில் தான் நம்ம அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் டிஸ்க் பார்க்குறோம் இல்லையா? அதோட எஃபிஷியன்சி தான் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். voltage across string divided by n into voltage across nearest conductor. ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் நம்ம டிஸ்க் ஆட் பண்ணியிருப்போம். இது ஒன்று ஒரு டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். கீழே கண்டக்டர் சஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கு ஃபுல் வோல்டேஜ் இருக்கும், எல்லாத்தையும் ஆட் பண்ண கிடைக்கும் இல்லையா? அது வந்து ஸ்ட்ரிங் வோல்டேஜ் டிவைடட் பை n. என்னன்றது நம்பர் ஆஃப் டிஸ்க். ஸோ இந்த கேஸ்ல 3 டிஸ்க் into voltage across nearest conductor. So voltage across nearest conductor to அதாவது இந்த டிஸ்க் கடைசி டிஸ்க் இருக்கு இல்லையா, இதோட வோல்டேஜ் V3. அப்ப ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சிக்கு வந்து 3 கண்டக்டர் இருந்தா V divided by 3 into V3 when n is equal to 3 சொன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? and then string efficiency is always less than or equal to 1. greater than or 1 இருக்காது, less than or equal to 1 தான் இருக்கும். வேற என்ன அதுல இருக்கு? string efficiency can be improved by இந்த ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. using longer cross arms. longer cross arms போது இந்த இதுதான் நம்ம கிராஸ் ஆர்ம்ஸ்னு சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸ் தான் கிராஸ் ஆர்ம்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இந்த டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு இன்னும் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சின்றது நமக்கு என்ன ஒரு மெஷர் கொடுக்க போகுது? எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரிங் வந்து வோல்டேஜை வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்றதான் கொடுக்குது இல்லையா ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. ஸோ எந்த அளவுக்கு நம்ம கிராஸ் ஆர்ம்ஸ்லேருந்து டிஸ்டன்ஸாக கனெக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வோல்டேஜ் வந்துட்டு ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி கன்வெர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ லாங்கர் கிராஸ் ஆர்ம்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. லாங்கர் கிராஸ் ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது மறுபடியும் ஸ்டீல் வந்து செலவாகும். அதுதான் அங்கே ப்ராப்ளம். கிரேடிங் த இன்சுலேட்டர். கிரேடிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இன்க்ரீசிங் கெப்பாசிட்டன்ஸ் ஃப்ரம்
கிராஸ் டு கண்டக்டர் கிராஜுவலி. கிராஸ் இருந்து கண்டக்டருக்கு வர அந்த கெப்பாசிட்டன்ஸை கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்றது டு பேலன்ஸ் த அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கரண்ட். அப்போ நியரஸ்ட் டு கிராஸ் இருக்கிறது மினிமம் கெப்பாசிட்டன்ஸாகவும் நியரஸ்ட் டு கண்டக்டர் இருக்கிறது மேக்ஸிமம் கெப்பாசிட்டன்ஸாகவும் இருக்கணும். ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஜாஸ்தியாகவும் இது இருக்கிறது மினிமமாகவும் இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு வோல்டேஜ் லெவல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போ இன்டர்னல் கரண்ட் பேலன்ஸ் ஆயிடும். அதுக்காக இங்க நமக்கு கிரேடிங் அப்படின்னு சொல்றாங்க. கிரேடிங் த இன்சுலேட்டர். எப்பவுமே கிரேடிங்ன்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு சொன்னா சம் லெவல் அட்டைன் பண்றது. அந்த லெவல் நமக்கு அட்வான்டேஜஸா இருக்கணும், அதுதான் கிரேடிங்னு சொல்லுவோம். யூசிங் கார்ட் ரிங்ஸ். ஸோ கார்ட் ரிங்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம ஸ்ப்ரிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதுல கூட இது கார்ட் ரிங்ஸ். இது ஆர்க்கிங் ஹார்ன்ஸ்னு சொல்லுவோம். இது கார்ட் ரிங்ஸ். இந்த டயக்ராம் தெரியுதுங்களா? இது கார்ட் ரிங்ஸ். ஸோ இன்சுலேட்டரை இப்போ இப்படி கண்டக்டர் எப்படி போயிட்டு இருக்கு, கார்ட் ரிங்ஸ் இங்க இருக்கு. இதுதான் சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர். இதுதான் சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர். அதை இந்த மாதிரி கட்டுனா இது ஸ்ட்ரெயின் டைப். மற்றபடி ரெண்டுமே சேம் தான். ஸோ ஸ்ட்ரெயின் டைப் பண்ணுறது ஸ்பெஷல் இன்சுலேட்டர் அட் லைன் டெட் எண்ட் ஆர் ஜங்ஷன். அப்புறம் ஷாக்கிள் டைப். 4 டைப்ஸ் சொன்னோம். ஷாக்கிள் டைப் தான் லாஸ்ட். யூஸ் ஃபார் எல்டி லைன். போல்ஸ், என் போல்ஸ், ஷார்ப் டர்ன்ஸ் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றது ஷாக்கிள் டைப். காஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ். என்னெல்லாம் ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு ஃபேக்டர்ஸ் அமைய போகுது அப்படின்னு பார்த்தா டிட்டீரியரேஷன் ஆஃப் கிராக்கிங் ஆஃப் போர்ஸ்லின். ஸோ காலப்போக்கில் லைஃப்ன்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி போர்ஸ்லின்ல கிராக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. போரோசிட்டின்றது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி உள்ள உறிஞ்சறதுக்கான ஒரு தன்மை வந்துருச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அது ஃபெயிலியர் தான். அந்த இன்சுலேட்டரை ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணி ஆகணும். இன்சுலேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். சின்னதா ஒரு பிரச்சனை வந்துட்டா கூட ஃபுல்லா சேஞ்ச் பண்ணணும். டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்கு இன்சுலேட்டர்ஸ், அந்த பார்ட்டை கண்டிப்பா ரீப்ளேஸ் தான் பண்ண முடியும், ரிப்பேர் பண்ண முடியாது. இன்சுலேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதோ டெபாசிட்ஸ் இருக்குன்னு ஏறி கிளீன் பண்ணலாமே தவிர இந்த மாதிரி போரோசிட்டியோ இல்லை கிராக்கோ விழுந்துருச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அந்த இடத்துல அந்த ரிமூவ் பண்ணிட்டு வேற புதுசாக தான் போடணும். பங்க்சர் ஆஃப் வீக் போர்ஸ்லின். ஷாட்டரிங் பை பவர் ஆர்க். ஸோ நிறைய லைட்னிங்ஸ்லாம் வரும்போது நிறைய ஆர்க்கிங் நடந்துச்சுன்னு சொன்னா கார்பன் டெபாசிட் ஃபார்ம் ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா அது கிராக்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஃபிளாஷ் ஓவர் பை டஸ்ட் டெபாசிட். மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் ஜாஸ்தியா நடக்கும்போது இன்சுலேட்டர் ஃபெயிலியர் ஆகும். நம்ம டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ல இன்சுலேஷன் ஃபெயிலியர்ன்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் அடிக்கடி இன்சுலேஷன் ஃபெயிலியர் நடக்கும். இப்போ மழைலாம் பெஞ்சு இடியெல்லாம் இடிச்சு விட்டுச்சுன்னு சொன்னால் நம்ம இன்ஜினியர் சொல்கிறதே நம்ம கேட்டிருப்போம், இன்சுலேட்டர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இன்சுலேட்டர் மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் அடிக்கடி அந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். அதில் யூஸ் பண்ணுறதும் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப சப்ஸ்டாண்டர்ட் லெவல்ஸில் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் இருக்க இன்சுலேட்டர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபெயிலியர் ஆயிடுது பிகாஸ் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் ரொம்ப சப்ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஷார்ட் சர்க்யூட் பை பேர்ட்ஸ் அண்ட் சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அதுவும் ஒரு பெரிய காரணம் இன்சுலேஷன் ஃபெயிலியருக்கு. இது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பிகாஸ் இதுல ப்ராப்ளம்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சில தான் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஒரு கம்ப்ளீட் ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கேட்பாங்கன்னு அவசியம் இல்லை, பட் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ கோ த்ரூ பண்ணுங்க ப்ராப்ளம். A string of suspension insulators consists of 3 units. அதுக்கான டயக்ராம் நான் இங்க வரைஞ்சிருக்கேன். The capacitance between link pin and earth. ஸோ லிங்க் பின் அண்ட் எர்த்ல இருக்க கெப்பாசிட்டன்ஸ் இதுதான் லிங்க் பின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்ஸ் தான். இது எர்த் பாயிண்ட். ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் பத்தி சொல்றாங்க. இஸ் 1/10 ஆஃப் த செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் யூனிட். இதுதான் யூனிட், ஆக்சுவல் யூனிட். இதுதான் பார்க்கறதுக்கு இந்த யூனிட்ஸ் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், இது தெரியாது. இது நாமளா அசியூம் பண்றது, ரைட்டா?
ஸோ இந்த யூனிட்ஸ் தான் செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்ல போகிறோம். அண்ட் இந்த யூனிட்ஸை தான் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் லிங்க் பின் அண்ட் எர்த்னு சொல்ல போகிறோம். இஃப் த மேக்ஸிமம் பீக் வோல்டேஜ் per unit is not to exceed 35 kV. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டிஸ்க்ல 35 kVக்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாது. அந்த டிஸ்க் வந்துட்டு கண்டிப்பா லாஸ்ட் டிஸ்கா நம்ம எடுத்துக்கணும். மேக்ஸிமம் அலவபிள் வோல்டேஜ்னு சொல்லிட்டான். அப்ப இந்த கடைசி டிஸ்க் வந்து 35 kV ஸ்விட்ச் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப டோட்டலா இந்த லைனோட கெப்பாசிட்டி 35 kV ஆனா கிடையாது. இது எல்லாத்தையும் சேர்க்கணும் இல்லையா? நம்ம ஒரு யூனிட்டுக்கு தான் மேக்ஸிமம் 35 சொல்றோம். மொத்தம் 3 யூனிட் இருக்கு. ஸோ கிரேடிங் பண்ணியிருக்க போறோம். எப்படின்னு இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்லேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபைண்ட் த ஹையஸ்ட் ஒர்க்கிங் வோல்டேஜ். ஒர்க்கிங் வோல்டேஜ்ன்றதான் இந்த கண்டக்டர் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய வோல்டேஜ் தான் ஒர்க்கிங் வோல்டேஜ்னு சொல்றாங்க. ஸோ வீண் எடுத்திருக்கேன். அண்ட் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சிக்கு நான் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஃபார்முலாஸ்லாம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜென்ரல் ஃபார்முலாஸ். செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ், இதுதான் செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஆல்ரெடி சொன்னோம். அது சீன் எடுத்தா கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் லிங்க் பின் அண்ட் எர்த் வந்து கே இன்டூ சீன் எடுத்துக்க போறோம். இங்க ஆக்சுவலா கெப்பாசிட்டன்ஸ் கண்ணுக்கெல்லாம் தெரியாது, இங்க ஏர் தான் இருக்கு. பட் இந்த சைடு எர்த்தும் இந்த சைடு கான்டாக்ட்ஸ் வழியா நமக்கு என்ன போயிட்டு இருக்கு, கரண்ட் இருக்கு இல்லையா? அதனால நம்ம இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில இந்த ஏர் மீடியம் வந்து ஒரு டைஎலக்ட்ரிக்கா ஆக்ட் ஆகுற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். டாட்டட் லைன்ஸ்ல அதனால தான் போட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் என், அது ஆல்ரெடி நம்ம அசியூம் பண்ணாதான். இங்க வந்து 3 எடுத்துருக்கோம். ஜென்ரல் கேஸும் 3 தான் இருக்கும். ரைட்டா? இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் தேர்ட் யூனிட் ஃப்ரம் டாப்னா என்ன, மேல இருக்கிறது. சாரி ஃப்ரம் டாப்ன்றது கீழே இருக்கிறது. தேர்ட் யூனிட் ஃப்ரம் டாப்ன்றது கீழே இருக்கிறது. V3யோட ஃபார்முலா பை ஹட் பண்ணிடுங்க. V1 into 1 plus 3k plus k square. ஓகே, நான் எங்க கே எடுத்திருக்கேன், இங்க கே எடுத்திருக்கேன். அப்ப இதான் ஃபார்முலா. சில புக்ஸ்ல வந்து இங்க சின்னும் இங்க கே இன்டூ சி இல்லைன்னா எம் இன்டூ சி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஃபார்முலா, டினாமினேட்டர்ல வரும். ஓகேவா? ஸோ நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நான் கொடுத்துருக்க மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு கே இன்டூ சின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா ஈஸியா இருக்கும் பை ஹார்ட் பண்றதுக்கு. அடுத்தது வோல்டேஜ் அக்ராஸ் செகண்ட் யூனிட் ஃப்ரம் டாப்னா என்ன, இது மிடில் இருக்கிறது V2ன்னு எடுத்திருக்கேன். ஸோ V2 ஈக்குவல் டு V1 இன்டூ 1 பிளஸ் கே. எல்லாமே பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் V1 கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது ரெண்டுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் V1 கொடுத்துருக்கோம். அப்ப அந்த V1ன்றது என்னது, டாப் மோஸ்ட் யூனிட். அந்த யூனிட்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா Vன்றது ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் divided by 1 plus k into 3 plus k. ரைட்டா? ஸோ ஒன்று V1 தெரிஞ்சா இந்த V2 V3 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதாவது ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் தெரிஞ்சா இந்த மெத்தட்ல போகணும். V தெரியும், Vல இருந்து V1, V1ல இருந்து V2, அதுக்கப்புறம் V1ல இருந்து V3. இதுதான் ப்ரொசீஜர். இல்ல இப்ப நமக்கு கேட்டிருக்கிறது அப்படியே ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. புரியுதா? நமக்கு ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் கேட்கறாங்க கொஸ்டின்ல. ஹையஸ்ட் ஒர்க்கிங் வோல்டேஜ் அப்படின்னு கேட்டாங்க. அப்பனா நமக்கு என்ன கேட்கறாங்க, V கேட்கறாங்க. V கேட்டிருக்காங்கன்னா அப்ப எப்படி நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா V3, V2, V1 தெரிஞ்சா V ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது மூணுத்தையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணா V கிடைக்கும். ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி ஜெனரல் ஃபார்முலா கொடுத்தாச்சு. V across the whole string divided by n into V at the nearest disk. அதான் 3 இன்சுலேட்டருக்கு V divided by 3 into V3ன்னு சொல்லியாச்சு. இந்த V தெரியாது நமக்கு. ஒண்ணுதான் கொடுத்தாரா? மியூட் பண்ணுங்க, யாரும் மியூட் பண்ணாம இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி ஸ்ட்ரிங் வோல்டேஜ் நமக்கு ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் தெரியாது. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு எப்படி பண்ணிருக்கிறேன் அப்படின்னு பார்த்துடலாம். n தெரியும். இப்போ CK ஈக்குவல் டு 1/10 இன்டூ சின்னு கொடுத்துருக்காங்க. அதான் இந்த கொஸ்டின், இவ்வளோ பெரிய கொஸ்டின் அதான் ஆக்குபை பண்ணுது. கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் லிங்க் பின் அண்ட் எர்த் இஸ் 1/10 டைம்ஸ் செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ். அப்போ கேன்றது 1/10 புரிஞ்சிருச்சு நமக்கு இல்லையா? 0.1. V மேக்சிமம் 35ன்னு சொல்லிட்டாங்க. அப்பனா V3 நம்ம ஃபிக்ஸ் ஆயிக்கலாம் 35 அப்படின்னு. V3 ஃபிக்ஸ் ஆயிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா எடுத்தா V3 தெரியும், K தெரியும். அப்ப V1 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? இந்த V1
இங்க யூஸ் பண்ணி K யூஸ் பண்ணி V2 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? அடுத்தது V வேணும். ஸோ அதான் இங்க பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் V3 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். சாரி V3 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு 35 சொல்லிட்டு அதுலேருந்து V1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் V1 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்புறம் V2 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். V3 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. V3 இங்கேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ V1, V2, V3 மூணுமே தெரிஞ்சிருச்சு. அதனால ஒர்க்கிங் வோல்டேஜ் V ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 91.07 kVன்னு வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிரேடிங் தெரியுதா? கீழே இருக்கிறது நியரஸ்ட் டு கண்டக்டர் இருக்கிறது ஹையஸ்ட் வோல்டேஜ் ஸ்டாண்ட் பண்ணுது. அடுத்தது அதுக்கு முன்னாடி உள்ள கண்டக்டர் கொஞ்சம் வோல்டேஜ் கம்மி ஆயிடுச்சு. அதுக்கும் முன்னாடி உள்ள கண்டக்டர் அதாவது நியரஸ்ட் டு த கிராஸ் ஆர்ம் டாப் மோஸ்ட் கண்டக்டர் வோல்டேஜ் ஸ்டாண்ட் பண்றது இன்னும் குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸை நம்ம அதிகமாக போடணும். சாரி இந்த கெப்பாசிட்டன்ஸை மினிமமா போடணும். இதை வந்துட்டு மேக்சிமமா போடணும். இதை தான் நம்ம கிரேடிங் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஏன் புரிஞ்சிருச்சா? ஏன்னா வோல்டேஜ் வந்துட்டு மாறுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த கெப்பாசிட்டன்ஸை கிரேட் பண்ணிட்டோம்னு சொன்னா நமக்கு பேலன்ஸ் ஆகும். ஸோ V ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த ப்ராப்ளம்ல ஸ்விங் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க இல்லையா? V டிவைடட் பை 3 இன்டூ V3 போட்டு ஸ்விங் எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இதுல எந்த ஸ்டெப்ல வேணா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஒரு கம்ப்ளீட் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இன்னொரு ஒரு ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க ஷார்ட்கட்டுக்கு. பை ஹார்ட் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃபார் n ஈக்குவல் டு 3 3 இன்சுலேட்டர் இருக்கும்போது மட்டும் இதை யூஸ் பண்ணலாம். டைரக்டா இந்த ஃபார்முலாவில் இந்த V1, V2, V3 இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலன்னா கூட வெறும் கேவை வச்சு ஸ்விங் எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க வருதான்னு சொல்லிட்டு ஆன்சர். ஓகே, இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டிஸ்க் போட்டுக்கோங்க. இது உங்களோட விஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக. எத்தனை டிஸ்க் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுட்டு இந்த வோல்டேஜை மென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் இதை எழுத ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். 3 டிஸ்க்கு மேலே இருக்க ப்ராப்ளம்லாம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம். ஸோ அதோட நம்ம இன்சுலேட்டர்ஸ் ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷான டாபிக் வந்து கேபிள்ஸ்.